அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 6ஆம் தேதி ஜேம்ஸ் அலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த ஆங்கில நூலில் என்ன பரிந்துள்ளார் என தமிழ் மொழியில் முதலில் காண்போம். உடைமை என்று ஒரு சொல்லில் கூறலாம். தப்பெண்ணமும் வன்கொடுமையும் பிரிக்க முடியாதவை. ஒருவர் தனித்தன்மை கொண்டு தூய்மை மற்றும் அதிக அறிவு கொண்டவர்களிடம் கருணை தேவையில்லை. அவர் தம் வேலை தேவைக்கு மேல் வாழ்கிறார். அத்தகைய நேரத்தில் ஒருவரின் தனித்தன்மை தூய்மையான நிலைக்கு உயர்த்த முயற்சிப்பதன் மூலம் பெரும் மதிப்பை கடைபிடித்து உயரிய வாழ்க்கை நெறியினை தொடங்குகிறார் என கூறுகிறார். ஒருவர் பிறரை கடுமையான முடிவு செய்து புறக்கணிக்கும் போது அவர் எவ்வளவு துன்பம் அடைகிறார் என அறிய வேண்டும் என உடைமை என்ற அந்த ஒரு சொல்லி கூறலாம். ஒரு பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். What we say is in English, in acrostic words, we can say asset. Arranging secure society ever transact. Prejudice and cruelty are inseparable. Sympathy is not required towards those who are purer and more enlightened than oneself, as the purer one lives above the necessity for it. In such a case, reverence should be exercised with a striving to lift oneself up to the purer level and so enter possess of the larger life. When a man is too prone to harshly judge and condemn others, he should inquire how far he falls short himself. என பதிந்து ஒரு பதித்த ஆங்கில பதிவினை நிறைவு செய்கிறோம். அக்ரோஸ்டிக் சொல்லில் கூற வேண்டுமென்றால் அசட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு அரேஞ்சிங் செக்யூர் சொசைட்டி எவர் டிரான்சாக்ட், தமிழில் உடைமை என கூறி தப்பெண்ணமும் வன்கொடுமையும் பிரிக்க முடியாதவை. உயரிய வாழ்க்கை நெறியினை கடைபிடிப்போருக்கு மிகவும் உடைமை பொருந்தியதாக இருக்கும் என கருதி இந்த டிசம்பர் 6ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.